Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challengeோட டே 30ங்க. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எக்ஸாஸ் ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். என்னடா அது காணோம். ஆன் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த சவுண்ட்ல அந்த நாய்ஸ் கேட்காதுன்றதுனால இதை ஆன் பண்ணி விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge எப்படி போச்சுன்னே தெரியல. அப்படிதான் நீங்களுமே நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா சிஸ்டர்ஸுமே அதுக்குள்ளே முடிய போகுது, அதுக்கப்புறம் உங்களோட vlogs இருக்காது அப்படின்னு. டெய்லி ஏதாவது ஒரு vlog போட்டுட்டு தான் இருப்பேன் கண்டிப்பா. சோ போடாமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு ஏன்னா அது பழகிடுச்சு இல்லையா, அதனால என்ன பழகிடுச்சுன்றத விட அது ஒரு மாதிரிங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாக்குறது இதெல்லாம் ஏதாவது ஒரு இது ஷேர் பண்ணிட்டு தான் நான் இருப்பேன். சோ அதனால கவலைப்படாதீங்க. தீபாவளி கழிச்சு பார்க்கலாம். தோணுச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ணுவேன். சோ கொஞ்சம் எப்பவுமே நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் நாள் கேப் விட்டுவேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா, இது நோக்கி ஓடுறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸபிளா இருக்கும். சோ அது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதுதான் எப்படி போச்சுன்னே தெரியல, முடிஞ்சிருச்சு. சோ நீங்க எல்லாருமே இந்த 30 days weight loss challengeல நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் கத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா அதை எல்லாமே தொடர்ந்து பயன்படுத்துங்க. அதுலதான் வந்து இருக்குது உங்களோட வெற்றியே. சரிங்களா, எதுவுமே நம்ம ஒரு வாரம் செஞ்சோம் 2 வாரம் செஞ்சோம் விட்டுறக்கூடாது. நம்மளோட இலக்கை அடையிற வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணணும். அப்பதான் அதற்கான பலன் வந்து கிடைக்குங்க. சோ அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, அப்படியே டைம் வந்து போயிட்டே இருக்குதுச்சுங்க. 30 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. சோ தீபாவளிக்கு எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க. தீபாவளி அன்னைக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம சூப்பரா நல்லபடியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் நான் எப்பவுமே சொல்லுவேன். சோ அதனாலதான் சொல்றேன். சரிங்களா, இன்னைக்கு சாப்பிட்டேன் இப்ப நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் அந்த மாதிரி இருந்துடாதீங்க. சரிங்களா, இருங்க கமெண்ட்ஸ் போன்லயே பாத்துக்கலான்ட்டு. எனக்கு வந்து புது மொபைல் வாங்கியாச்சு. இதுதான் என்னோட பழைய மொபைலு. இது கொஞ்சம் வந்து இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து கொடுத்துருவோம். சோ அதுக்காக தான் வச்சிருக்கேன். சோ இன்னைக்கு அதுலயே பண்ணிட்டு சொல்லலான்ட்டு. ஒரு எமோஷன் இல்லையா, ஒரு இந்த போன்ல எனக்கு நிறைய சக்சஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு க்ரோ அப் வந்து கொஞ்சம் ஏத்தி கொடுத்தது இந்த மாதிரிலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து எனக்காக அந்த இன்னொரு போன் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அது சரி, இது வந்து ஒரு உண்மையாவே ரொம்ப ஒரு எமோஷனலா தான் உண்மையாவே எனக்கு இருக்குது. என்னங்க பண்றது, அப்கிரேட் பண்ணிட்டே போகணும். ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு அடுத்து கிடைக்கும்ன்ற ஒரு இதுல இருக்கும். சோ இத வந்து மாத்தணும்னு சொல்லியுமே இன்னும் நான் கொடுக்காமலே இருக்கேன். இருங்கப்பா இருங்க நான் இதை ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொடுக்க மனசு இல்லாம இருக்கும்ல அந்த மாதிரி. சரி, ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே காலி பண்ணிட்டேன் நானு. சோ ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோல அதனாலதான் 5-6 எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் எடிட் பண்ணி. சோ அகைன் வந்து அதுல இருந்துதான் இப்ப நேத்துல இருந்து அதுல இருந்துதான் vlogs வந்து எடுத்துட்டு இருக்கிறேன் நானு. சோ ஒரு எமோஷனுங்க, என்னன்னே தெரியல. சரி வாங்க கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஷார்ட்ஸ்ல எல்லாம் இப்ப வந்து அவ்வளவா கமெண்ட்ஸ் வர்றது இல்லைங்க. ஷார்ட்ஸ்ல வேண்டது இல்லை. இந்த கொள்ளு தோசை வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையா நிறைய பேரோட கொஸ்டின் அதுவாதான் இருக்கு. கசக்குமா, இது நல்லாவே இருக்காது அப்படின்லாம் கமெண்ட் பண்றீங்க. அப்படி கிடையாதுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அடை மாதிரி வெங்காயம் எல்லாம் போட்டு கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம். கேரட் துருவி போட்டு செஞ்சுக்கலாம். உண்மையாவே சூப்பரா இருக்கும். கொள்ளுதான் நல்லா இருக்காதுன்னே நினைச்சிட்டு இருக்கீங்க. கொள்ளு துவையலா இருக்கட்டும், கொள்ளு தோசையா இருக்கட்டும், நான் டேஸ்டியா இருந்தாதாங்க நானே சாப்பிடுவேன். அந்த மாதிரிதான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன். சோ ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, சித்திரங்களே பாட சொன்னதான் எல்லாரும் அன்னைக்குதான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருந்தீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்ககிட்ட நான் அன்னியை வந்து ஆல்ரெடி நான் வீடியோஸ்ல காமிச்சிருக்கேன். நல்லபடியா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே நல்லா இருப்பாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி வாங்க, அப்புறம் எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் இப்பவே தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாருக்குமே என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள்ங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. சோ இப்போ வந்து
இந்த என்ன சசிகலா சிஸ்டர் சொன்னாங்க, என்னோட பையனுக்குமே செகண்ட் ஏஜ்ல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல இருந்து என்னால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே இது ரொம்ப கொடுமையான விஷயம். ஒரு குழந்தை ஒரு ஒரு வந்துட்டு அது போறதுன்றது உண்மையாவே அது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அது என்ன சொல்லி நம்ம வந்து பண்ணணும்னே தெரியாது, என்ன பண்றதுன்ற மாதிரி இருக்கு. அந்த சுச்சுவேஷன் எல்லாம் கடந்து போறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா வீடியோஸ் வந்து நான் டெய்லியும் போடுவேன் சிஸ்டர், நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சசிகலாஸ் நான் போடுவேன், டெய்லி ஏதாவது ஒரு போட்டுட்டே இருப்பேன். வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து அடுத்த எப்படின்னா தீபாவளி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர்ஸ், நான் எனக்கு எப்படின்னா உண்மையா இருக்கணும், அந்த உண்மையா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நான் இருப்பேன்ற ஒரு இதுதான். கண்டிப்பா அது அந்த மாதிரி இருந்தாதான் எனக்கு வந்து செட் ஆகும், இல்லைன்னா எனக்கு வந்து செட் ஆகாதுங்க. இப்போ எப்படின்னா நல்லா பேசுறோம், பேசலாட்டினாலும் எனக்காவது பார்த்தாலும் அந்த ஒரே கனெக்டிங் எப்பவுமே இருக்கணும், அது மாதிரி இருக்கணும், அதுதான் என்னோடது. சோ அதான். அப்புறம் உங்க எல்லாருமே நான் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து பேசுங்க, இல்ல ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல போட்டோ ஷேர் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். இப்போ இதுல எல்லாம் வந்து ஒன்றும் போட்டோவும் பார்க்க முடியலங்க யூடியூப்ல, சோ அதனாலதான். அப்புறம் இப்பெல்லாம் கடையில வாங்கி கொடுக்கறதே பயமா இருக்கு சிஸ்டர், சங்கீத சிஸ்டர் இருக்காங்க. உண்மையாதாங்க, நிறைய பிள்ளைங்க இறந்து போறதா சாப்பிட்டுட்டு இது பண்றதெல்லாம் சொல்றாங்க. உண்மைதான், அதெல்லாம் பார்க்கும்போது பயமா தான் இருக்குது. உலகத்துல இப்பெல்லாம் என்னதான் பண்றது என்னதான் பண்ணக்கூடாதுன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. சோ என்ன பண்றது, பயம் ரொம்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழவே முடியாதுன்ற மாதிரி இருக்குதுங்க இப்ப இருக்கு இது. அப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு அடிக்கடி நாக்கு வறட்சி ஆயிடுது சிஸ்டர், யூரின் போகும்போது எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நல்லா தண்ணி குடிக்கிறீங்களான்னு பாருங்க, சரிங்களா? இது ரெண்டுக்குமே அதான், உடம்பு ஹீட்டா இருக்கான்னு பாருங்க. இதனால வெயிட் லாஸ்னாலதான், இது வெயிட் லாஸ்க்கு நம்ம பண்றதுனாலயா? அப்படி கிடையவே கிடையாது. நம்ம சாப்பிடுறது ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல். சோ இது வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குன்னா, வேற பாடியில வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பத்தி நீயா நானால நிறைய சிஸ்டம், நீயா நானால நிறைய பேர் சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க அப்படின்னு நிறைய பத்தி அதான் கேட்டுட்டே இருக்கீங்க. மொத்தத்துல நம்ம எல்லா இதையுமே நம்ம சரிசமமா எடுத்துக்கணும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து அப்பயே அந்த காலத்திலேயே வந்து பண்ண ஒரு விஷயம் தான். நைட்ல வந்து சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க, காலைல எந்திரிச்சு நல்ல வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஞ்சி குடிப்பாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க. சோ அதுதான். சோ அது வந்து எப்படி சொல்றாங்கன்னு தெரியலங்க. இப்ப ஒரு ஒரு இடத்துல நம்ம ஒரு வீடியோஸே பாக்குறோம், இப்ப வெயிட் லாஸ் பத்தினா வச்சுக்கோங்க, பல தரப்புல வந்து வருது வீடியோஸ். அதை எதை நம்புறதுன்ற மாதிரிதான் இப்போதைக்கு இருக்குது. டாக்டரே என்ன சொல்றாங்கன்னா, நான் ஓனா கன்சல்ட் பண்ணதுல கரெக்டா புரோட்டீன் ஃபைபர்ஸ் வந்து அதிகமா எடுத்து கார்ப்ஸ் கம்மியா எடுக்கிறது தான் ஒரு சரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ப்ஸ் வந்து அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ண போறதுக்கு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறோம், சரிங்களா? அதுதான், ஓவர் கார்போஹைட்ரேட் தேவை கிடையாது, அதுதான், சரிங்களா? சோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நைட் டின்னர் எப்பவுமே ஏர்லியரா முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, நம்மளோட டைஜஷன் எல்லாமே. இது வந்து சுகர், பிரஷர், ஒரு ஒரு எல்லாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அது ரொம்ப நல்லது. சோ அதனால எதை போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம ஹெல்தியா சாப்பிடுறோம், கரெக்டா வந்து வெயிட் லாஸ் பண்றோம், அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோல கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திரும்ப நாளுக்கான அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம இருப்பாங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.15 இருக்குதுங்க. சூப்பர் சூப்பர். இந்த 30 டேஸ்மே எப்படி போச்சுன்னு தெரியல, பரவாயில்ல, எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டுமே, சரிங்களா? அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை நைட்டு வந்து ஊற வச்சிருந்தேங்க. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டக்குன்னு வேக போட்டுடலான்னு குக்கர்ல போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சைட் பாலும் காய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து வெது வெதுப்பான தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளாஸ்க் மாதிரி இருக்குது, அதுலதான் வந்து ஊத்தி கொடுக்குறது. எனக்கு குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு அதுல வந்து பட்டர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் வந்து கெச்சப்பும் அப்ளை பண்ணி அவனுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் கூடவே ஃபர்ஸ்ட் பாலை வந்து ஆத்தி கொடுத்துடலான்னு ஆத்தி கொடுத்துட்டு இருந்து அவர் அழகா கிரீம் எல்லாம் எடுத்து ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நிக்கிறாப்புல அழகா. அவரே வந்து இப்ப
செல்ஃப் கேர் பண்ணிக்கிறாப்ல அவரையே. அப்புறம் பால் குடிக்கவும் குடிச்சுட்டு சூப்பரா பாத்துக்கோங்க. வீடியோவுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேட்டா இருக்கானுங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் கொண்டைக்கல்ல வேக வச்சாச்சுல, அதையும் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டைக்கல்ல அவிச்சது 2 பிரெட் அது சொன்னேன் இல்லையா, அப்புறம் ஒரு வாழைப்பழம், தண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போய் அவனுக்கு வந்து கொடுத்துட்டேன் கையில. அதான் நான் எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறேன். அந்த கொண்டைக்கல்ல வேக வச்ச தண்ணி இருந்ததுல அதை வெது வெதுப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சேன் நானு. சோ அதான் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கவலை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கிளப்பி விட்டுட்டாங்களா. சோ கொண்டு போய் விடுறதுக்கும் போயிட்டாங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்றேன். நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நல்ல ஆக்டிவா உடம்பு வந்து நல்லா அசைவு கொடுத்து நடங்க, இல்லைன்னா 8 ஷிஃப்ட் வாக்கிங் நடங்க, சரிங்களா? ஆனா 1 hour கண்டிப்பா வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா வாக்கிங் வந்து பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு டக்குன்னு குக்கர்ல அரிசியை கலைஞ்சு வச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் இருக்குல்லையே அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு காஃபியும் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கையும் ஒரு சைடு வேக வச்சிருந்தேங்க. ஏன்னா இதுக்காக காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அதையும் போடலாம் உரிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதான் கொண்டைக்கல்ல வேக வச்சு சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் அமைச்சு கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டைக்கல்ல வேக வச்சுதான் சக்கரவள்ளி கிழங்கு 2 பீஸ் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் ஃபீலிங்கா வந்து நான் முடிச்சிட்டேங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் குக்கர் ஓபன் பண்ணா சாதம் சூப்பரா ரெடியா இருக்க, நல்லா கிளறி விட்டுட்டு கொண்டைக்கல்ல இருக்குல்ல, கொண்டைக்கல்ல சாதம் மாதிரி பண்ணிடலான்ட்டு அதுல வந்து இன்னைக்கு தக்காளி எல்லாம் போட்டு பண்ணேன். நல்லா சிக்கன் மசாலா தான் எப்பவும் போல, ஆனா தக்காளி போட்டு பண்ணேன் நானு. அதுல வெள்ளை கொண்டைக்கல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதத்தை போட்டு கிளறி எடுத்துக்க வேண்டியதான். மசாலாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த சிக்கன் மசாலா தான் வந்து சேர்த்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன், அதான் வந்து காரத்துக்கு. சோ நல்லா கிளறி எடுத்தா சூப்பரா இருக்கு பாருங்களேன். தக்காளி சாதத்திலே நம்ம வந்து இது போட்ட மாதிரி இருந்தது. அப்புறம் தயிரோட வச்சு ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். அப்புறமா தான் டக்குன்னு ஆஃபீஸ்க்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்களா. சோ அவங்கள வழி அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நானுமே வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆகியாச்சுங்க. அப்பதான் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 11 மணி ஆயிடுச்சா, அம்மாச்சிக்கு வந்து டீ காஃபி கொடுப்போம் இல்லையா, சோ காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் துணியும் மிஷின்ல போட்டுடலாம், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா. சோ சாமி கும்பிடலாம் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் துணியை மிஷின்ல போட்டு விட்டு அதுக்கப்புறம் விளக்கு போட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சுங்க. மனசுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கும். நல்லா ஒரு பெரிய பட்டையும் போட்டாச்சுங்க. அவர் சின்னவர் உட்கார்ந்து இருக்கிறத பாருங்களேன், பயங்கர சேட்டை. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா இருக்காங்கல்ல, அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மாமனார் கிட்ட வந்து ஏதோ தீபாவளி கிஃப்ட் கொடுத்து விட்டுருக்கதா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா வந்து போங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமனார் கால் பண்ணி வாத்தா அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் போனா பெரிய 2 பேக்ல கொடுத்து விட்டுருந்தாங்க. சோ அதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சரி நமக்கு அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு இது வந்து சாமி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். மில்லட்ஸ்ல எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். சாமி ஒரு பாக்கெட் வாங்கினதை அதை காலி பண்ணிக்கலான்ட்டு நான் அதையே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? கொஞ்சம் அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன் 1/2 மணி நேரம். அதுக்கடையில கொஞ்சம் கிரேப்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் மிட் ஸ்நாக்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் சரி பார்சல் இப்பயாவது ஓபன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஒரு இதுல இண்டஸ்வாலி கடாயி, அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் பாக்கெட், அந்த ஸ்னீக்கர்ஸ் இருக்குல்லையா அது இருந்தது. அப்புறம் 2 கிஃப்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்ததுங்க பெருசா. சோ கிஃப்ட்ஸ் ஓபன் பண்றதெல்லாம் இருந்தாவே எல்லாருக்குமே அவ்வளவு ஈகரா வெயிட்டிங்ல இருக்கும் இல்லையா. சோ அப்படிதான் இருந்தது எனக்குமே. டக்குன்னு ஓபன் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த டோஸ்டர் இருக்கு இல்லையா, பிரெட் சாண்ட்விச் டோஸ்டர் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பேக்கேஜ் மாதிரி இருந்ததுங்க. சோ எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டேன் நானு சாமி கிட்ட. முத தீபாவளிக்கு வந்துருக்கு இல்லையா, சோ எல்லாத்தையும் அதனால வந்து வச்சாச்சு. அப்புறம் துணி எல்லாம் எடுத்து காய போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி குக்கர்ல அரிசியை போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு போட்டுவிட்டேன். 1க்கு 2 மடங்குங்க, 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும், அவ்வளவுதான் வந்து, சரிங்களா? எந்த மில்லட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ குக்கர்ல வச்சு விட்டுட்டு இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா காய் தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா சொரக்காவை வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எப்பவும் போல கொஞ்சம் கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுல வந்து சொரக்காய், அது கூட வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். அதை பண்ணிட்டு அம்மாச்சிக்கு வந்து சாதம், மீன் குழம்பு இன்னைக்கு வச்சது இருந்ததுல அது, அப்புறம் அந்த சொரக்காய் பொரியல் வச்சு கொடுத்தாச்சு. நமக்கும் இங்க பாருங்களேன் சாமி அரிசி சாதம் சூப்பரா ஆயிடுச்சா. கத்திரிக்காய் அந்த மீன் எல்லாம் போட்டு குழம்பு எடுத்துக்கிட்டு சொரக்காய் பொரியல் நிறைய வச்சு மதியம் லஞ்ச் சூப்பர் ஃபீலிங்கா டேஸ்டா சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செய்யும் போது மில்லட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க. கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். அப்புறம் வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்தா சின்னதும் வந்துச்சா, அவரை விளையாட வச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. கீழேயே ஒரு பட்டாசு அந்த
டப்பு டப்புன்னு போட்டா வெடிக்கும்ல, அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் சரி ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அம்மாச்சிக்கும் காஃபி போட்டு கொடுத்துலான்னு போட்டு கொடுத்துட்டு நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு கடலை தான் எடுத்துக்கிறேன். இந்த உப்பு கடலை உண்மையாவே என்னோட அதாவது ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரோட்டீனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுக்கிறது மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமி அரிசி சாதம் கொஞ்சம் இருந்ததுங்க. அது கொஞ்சமா பாருங்களேன், ஒரு 2 ஸ்பூன் அந்த 2-3 ஸ்பூன் தான் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு மீன் குழம்பு இருந்தது, அப்புறம் கொண்டக்கடலை காலைல வேக வச்சது கொஞ்சம் இருந்தது, அப்புறம் சொரக்காய் பொரியல் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சு சூப்பர் பிள்ளைங்க நைட் டின்னர் வந்து முடிச்சிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா. குவான்டிட்டி தான் முக்கியம். அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு முட்டை ஆம்லெட்டை போட்டு குழம்பெல்லாம் இருந்ததை வச்சு ஓட்டியாச்சுங்க நைட் டின்னருக்கு. அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 to 7 நீங்க டின்னர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய தண்ணி மட்டும் குடிங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க. இன்னைக்கு டேவன் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்து மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.